என் வாழ்க்கைக்கு துணையா வர போறவளை பத்தி எனக்கு ஒரு பெரிய கனவே இருக்கு. அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியவே கூடாது. அவ கூட தினமும் வாழ்ந்து அவளை பத்தி ஒரு ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவ ஒரு குழந்தைன்னு நான் யாருக்கிட்டையாவது போய் சொன்னா, அடப்போடா சும்மா போய் சொல்லாதுன்னு அவங்க சொல்லணும். எனக்கு எப்போ என்ன தேவைப்படும்னு நான் சொல்லாமலே அவ புரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறப்போ, உன்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்கிட்ட கேளு, நான் சொல்றேன்னு சொல்லணும். எனக்கு ஒரு கஷ்டம்னா பாதிக்கப்படுறது அவளா இருக்கணும். அதுக்காகவே எனக்கு கஷ்டத்தை தரக்கூடாதுன்னு கடவுள் நினைக்கணும். அவளுக்கு சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சமைக்கிறப்போ எனக்கு ஒத்தாசையா இருக்கணும். எனக்கு மியூசிக்னா உயிர், அவளுக்கும் மியூசிக்னா பிடிக்கணும். முக்கியமா அவளுக்காக நான் பாடுறப்போ அவ அதை ரசிக்கணும். என்ன மட்டும் இல்லை, அவ லைஃப்ல யாரையும் டிபெண்ட் பண்ணாம இருக்கணும். அவளுக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கணும். அதுல அவ சாதிச்சும் காட்டணும். எனக்கே தெரியாம அதுல என் பங்களிப்பும் இருக்கணும். நான் இல்லைனாலும் என் ஃபேமிலிய என் இடத்துல இருந்து பாத்துக்கணும். என் கையால தான் அவ டெய்லி நைட்டு சாப்பிடணும். நைட்டு ஒன்னா சேர்ந்து பாத்திரம் கழுவிக்கிட்டே பேசணும். அவ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நான் சந்தோஷப்படணும். அங்க போயிட்டு என்ன எவ்வளவு மிஸ் பண்றேன்னு சொல்றப்போ அதை கேட்டு ரசிக்கணும்.